வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் டே 2ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 2 verbs பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது இதெல்லாம் do, make கூட ஒரு 5 vocabulary. ஓகேங்களா? இன்னைக்குள்ள verbs. First, do. Do ஓட மீனிங்கும் யூசேஜும் பார்த்துடலாம். Do is commonly used for எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் நம்ம ஆக்ஷன், ஆக்டிவிட்டி, டாஸ்க், ஒர்க் அண்ட் டியூட்டிஸ்க்கு நம்ம doவை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? Do அப்படின்னா என்ன? செய். அது செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடியது. Do homeworkனா homework செய்யணும். Do workனா வேலை செய். Do housework. Do exercise செய். ஓகேங்களா? Do the dishes அதாவது நம்ம அந்த dishes செய்வோம் இல்லையா? Do the laundry. Do your best. உனக்கு என்ன முடியுமோ அதை செய். ஒரு செயலை சொல்றது, ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடிய. Do something ஏதாவது செய். Do nothing. Do business. ஓகேங்களா? அப்ப do அப்படின்னா என்னது? ஆக்ஷன், ஆக்டிவிட்டி, டாஸ்க், ஒர்க், டியூட்டிஸ். ஓகே. சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருவோம். சப்ஜெக்ட் do அல்லது does ஆக்டிவிட்டி. Do எதுக்கு வரும்? ஐவி யூ தே ப்ளூரல் நவுனுக்கு do வரும். does வந்து he she it சிங்குலர் நவுனுக்கு does வரும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி. I do my homework. சப்போஸ் இதே ஷீயா இருந்ததுன்னா she does. மைக்கு பதிலா என்ன வரணும்? ஹர்ன்னு வரும். she does her homeworkனு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தலாம். do அல்லது does சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்டிவிட்டி. Do you do exercise? Do exerciseன்றது என்னது? ஆக்டிவிட்டி. நீ உன்னோட எக்ஸசைஸ செய்தியா? Do you do exercise? Next one, negative sentence. Subject don't, doesn't. Don't எதுக்கு வரணும்? I, we, you, they plural noun. Doesn't எதுக்கு வரணும்? He, she, it singular noun வரும். I don't do housework every day. எல்லா நாளும் என்னோட housework நான் செய்ய மாட்டேன். Do plus noun என்னது? Imperative கட்டளை வாக்கியம். Do your homework. உன்னுடைய homework செய். ஓகேங்களா? நம்ம ஒரு 5 வெக்காபுலரி பார்த்துடலாம். ரெகுலர்லி அப்படின்னா என்ன? ரெகுலரா. ஓகேங்களா? கண்டினியூஸ்லியா, கன்சிஸ்டண்டான்னு சொல்லலாம்ல. ஆஃபன் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஆப்போசிட் என்ன? அக்கேஷனலி. கேர்ஃபுல்லி அப்படின்னா என்னது? கவனமா, வித் அட்டென்ஷன் அர்த்தம். ஆப்போசிட் என்ன? கேர்லெஸ்லி. ப்ராப்பர்லி அப்படின்னா என்னது? கரெக்ட்லி. ஆப்போசிட் என்ன? இம்ப்ராப்பர்லி. குயிக்லின்னா தெரியும், ஃபாஸ்ட். ஆப்போசிட் ஸ்லோலி. ரீசன்ட்லினா நான் இப்பதான் சொல்லுவோம் இல்லையா? நாட் லாங் ஏகோ. ஆப்போசிட் லாங் ஏகோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பில்டிங் பேங்க்னு ஒரு சின்ன முயற்சி. நம்ம வந்து சப்ஜெக்ட், டூ பிளஸ் ஆப்ஜெக்ட், அட்வர்ப், டைம், ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ், கன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு சென்டென்ஸ்னா எவ்வளவு போதும் இல்லையா? இதை வச்சு சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்ஜெக்ட், டூ பிளஸ் ஆப்ஜெக்ட், அட்வர்ப், டைம். இதே பேட்டர்ன்ல நீங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ இருக்கா? do exercise. I do exercise regularly. I do exercise properly. I do exercise recently. இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் she வந்ததுன்னா does வரணும், do வரக்கூடாது. She does the dishes carefully. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we do our homework quickly. they எடுத்துக்கிட்டீங்கனாலும் do தான் வரும். They do the work properly. I do some shopping on weekends. ஓகேங்களா? இதேதான் எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? சப்ஜெக்ட், do ஆப்ஜெக்ட், அட்வர்ப், ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ், கன்ஜெக்ஷன் வச்சு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் அது ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். I do my homework after dinner. டின்னருக்கு அப்புறம் என்னோட ஹோம்ஒர்க் செய்வேன். I do the dishes every evening. every evening நான் டிஷஸ் அதாவது சமையல். She does the laundry on Sundays. Sundaysல தான் என்ன பண்ணேன்? துணி துவைப்பேன். I do some exercise in the morning. Morning நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணேன். We do our shopping on weekends. Weekendsல நாங்க ஷாப்பிங் போனோம். He does his work carefully. அவனோட ஒர்க்கை வந்து கேர்ஃபுல்லா செய்தான். I do housework before lunch. ஓகேங்களா? ஹவுஸ்ஒர்க்கை லஞ்சுக்கு அப்புறம் பண்ணேன். They do business together. ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பார்க்குறாங்க. I do my best at work. ஒர்க்ல என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். She does everything herself. அவளாவே எல்லாமே செய்துக்கிறா. அவளாவே பார்த்துக்கிறான்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதுதான். இது அப்படியே நீங்க ஒருக்க ரிப்பீட் பண்ணாலும் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். What do you do after work? ஒர்க்குக்கு அப்புறம் நீ என்ன செய்வ? Do you do the laundry today? நீ இன்னைக்கு துணி துவைச்சியா? ஓகேங்களா? இது எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். When do you do your homework? உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ எப்ப செய்வ? Who does the cooking at home? வீட்ல யாரு சமைப்பா? What can I do for you? உனக்காக நான் என்ன செய்யட்டும்? ஓகேங்களா? இது அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ்.
I don't do much exercise. நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். She doesn't do the dishes at night. நைட் அவ dishes பண்ண மாட்டா. We do not do business on Sundays. ஓகேங்களா, இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ்ஸ். நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, கட்டளை வாக்கியம் சொல்லுவோம். டூ யுவர் ஹோம்ஒர்க். உன்னோட ஹோம்ஒர்க்கை செய். டூ யுவர் பெஸ்ட். உனக்கு என்ன முடியுமோ அதை செய். உன்னோட பெஸ்ட்டை கொடுன்னு சொல்லுவோம்ல. டூ இட் கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லா பண்ணு. டோன்ட் டூ தட். அதை செய்யாதே. ஓகேங்களா, நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படின்னு பார்க்கலாமா? வாட் டு யூ டூ? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹவு டு யூ டூ? நீ எப்படி செய்த? தட் வில் டூ. ஓகேங்களா, இது எல்லாமே என்னதுதான்? எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, இதையும் நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓன் சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ணணும். ஓகேங்களா, ஐ டு, ஷீ டஸ், வி டு, தே டு, ஹீ டஸ். முன்னாடி சென்டென்ஸ் பில்டிங் பேங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல இருந்து எடுத்தாலும் சரிதான், நீங்க ஓனாவே சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரிதான். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மேக். ஓகேங்களா, டூனா ஒரு ஆக்டிவிட்டி, ஆக்ஷன், செயல். ஓகேங்களா, மேக் அப்படின்னா என்னது? கிரியேட் பண்றது, ப்ரிப்பேர் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது, ஆர் காஸ் சம்திங். புதுசா ஒண்ணு உருவாக்குறது தான் என்னன்னு சொல்லுவோம்? மேக்னு சொல்லுவோம். மேக் டீ, டீயை போடுன்னு அர்த்தம். மேக் காஃபி, மேக் ஃபுட், மேக் எ மிஸ்டேக், மேக் எ டிசிஷன், மேக் எ பிளான், மேக் எ ஃபோன் கால், மேக் மணி, மேக் ஃப்ரெண்ட், மேக் ஷூர். ஓகேங்களா, சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் மேக், மேக்ஸ், நவுன். மேக் எதுக்கு வரும்? ஐவி, யூ, தே, ப்ளூரல் நவுனுக்கு மேக் வரும். மேக்ஸ் எதுக்கு வரும்? ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுனுக்கு மேக்ஸ் வரும். ஓகேவா, ஐ மேக் டீ எவ்ரி மார்னிங். எல்லா நாள் காலையிலயும் நான் டீ போடுவேன். ஓகேங்களா, சப்ஜெக்ட் மேக், மேக்ஸ், ஆப்ஜெக்ட் அட்ஜெக்டிவ். The news made me happy. மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? மேட். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. மேட் மீன்றது என்னது? என்ஐ, ஆப்ஜெக்ட். ஹாப்பின்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா, டூ, டஸ், சப்ஜெக்ட் மேக் பிளஸ் நவுன். டிட் யூ மேக் எ ரிசர்வேஷன்? ரிசர்வேஷன் பண்ணியா? இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். டூக்கு டஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? டிட். மேக் பிளஸ் நவுன் என்னது? இம்பரேட்டிவ். மேக் எ லிஸ்ட். லிஸ்ட் போடுன்னு சொல்லுவோம் இல்லையா, மேக் எ லிஸ்ட். ஒன் பை ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பில்டிங் பேங்க் தான். ஒரு சென்டென்ஸுக்கு என்னதெல்லாம் தேவையோ அத்தனையும் இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? ஒன் பை ஒன்னா இதெல்லாம் மீனிங்ஃபுல்லா சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ஃப்ளூயண்டா பேச முடியும். 1 or 2 சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எடுத்துக்கலாமா? ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலி. நான் யூஸ்வலா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் யூ மேக் எ டிசிஷன் கேர்ஃபுல்லி. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? சப்ஜெக்ட் மேக், நவுன், அட்வர்ப், ப்ரிபோஷன், கன்ஜெக்ஷன். இதை வச்சு என்ன பண்ணலாம்? சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா, we make a plan together for tomorrow. நெக்ஸ்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தலாம். ஐ மேக் டீ எவ்ரி மார்னிங். நான் எல்லா மார்னிங்கும் நான் டீ போடுவேன். ஷீ மேக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் த ஃபேமிலி. ஃபேமிலிக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணான். ஐ மேக் மை பெட் ஆஃப்டர் ஐ கெட் அப். நான் எழுந்ததுக்கு அப்புறம் நான் பெட்டை வந்து சரி பண்ணுவேன்னு அர்த்தம். வி மேக் பிளான்ஸ் ஃபார் த வீக்கெண்ட். வீக்கெண்டுக்காக நாங்கள் பிளான் போட்டோம். He makes a lot of mistake. அவன் நிறைய மிஸ்டேக் பண்ணான். I make phone calls in the afternoon. ஆஃப்டர்நூன் நான் phone call பண்ணேன். She makes good coffee. ஓகேங்களா, we make dinner together. ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் பண்ணோம். I make a shopping list before I go out. வெளில போறதுக்கு முன்ன நான் ஷாப்பிங் லிஸ்ட் போட்டேன். They make their own decision. அவங்க own decision அவங்களாவே எடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். வாட் ஆர் யூ மேக்கிங்? என்ன பண்ணிட்டு இருக்க? டிட் யூ மேக் பிரேக்ஃபாஸ்ட்? நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவியா? வென் வில் யூ மேக் த பேமெண்ட்? எப்போ பேமெண்ட் பண்ணுவ? கேன் யூ மேக் எ காஃபி ஃபார் மீ? எனக்காக காஃபி போடுவியா? ஹாவ் யூ மேட் எ டிசிஷன்? ஓகேங்களா, நெகட்டிவ் பார்த்துருவோமா? ஐ டோன்ட் மேக் காஃபி அட் நைட். நைட்டு நான் காஃபி போட மாட்டேன். ஷி டசன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். ஓகேங்களா, we didn't make any plans. நாங்க எந்த பிளானும் இல்லை. அவங்க என்ன பிளானும் பண்ணல. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதுதான். இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்பரேட்டிவ்ஸ் பார்த்துருவோமா? மேக் ஏ லிஸ்ட். லிஸ்ட் போடுன்னு சொல்லுவோம் இல்லையா, மேக் ஏ லிஸ்ட். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுளா நீ இருந்துக்கோ, செய்துக்கோன்னு அர்த்தம். மேக் ஷுர் யூ லாக் த டோர். டோர் லாக் பண்ணிட்டேன்னு ஷேர் பண்ணிக்கோ. டோன்ட் மேக் மிஸ். குப்பையாக்காத. ஓகேங்களா, எக்ஸ்பிரஷன் பார்த்துருவோம். மேக் இட் குயிக். சீக்கிரம் பண்ணு. மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம். தட் மேக்ஸ் சென்ஸ். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுங்க? இந்த மேக்கை வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த செட் பிடிச்சிருக்குதா அப்படின்னா
கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தக்க நான் சேஞ்ச் பண்ணவோ இல்லாட்டா இதை கன்டினியூ பண்ணவோ முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.